ஏன்னா இனிஷியல் டார்க்கெல்லாம் சிங்கிள் சிலிண்டரில் கேடிஎம் அடிச்சிக்க வேறு பைக்கே கிடையாது. ஹே ஃபேம், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்து டியூக் 250 2024 மாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பைக்கை பற்றி தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா 248.7 cc கொண்ட பைக் இது. ஸோ இதோட சீட்டோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 822 mm வருது. ஸோ இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 170 kg வருது. ஸோ இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செதுக்கியிருக்காங்க. சும்மா ஒரு வேறு லெவல் லுக்கு. பழைய டியூக்குக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பழைய டியூக் 250க்கும் ஸோ புது மாடல் டியூக் 250க்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லேம்ப்பு. ஸோ இந்த ஹெட்லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து KTM 190 பார்க்கலாம். இது ஸோ 1000 cc இருக்கிற ஒரு ஹெட்லேம்ப் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க டியூக் 250க்கும் சரி டியூக் 390க்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதையும் வந்து அப்படியே மாடிஃபைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பைக் வந்து பார்க்க வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்க் மாதிரி சும்மா சீரின் போகிற மாதிரி அப்படியே காற்றே கிழிச்சிட்டு போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு லுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்கு வந்தீங்கன்னா TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பழைய டியூக் 250 வந்து பார்த்திங்கன்னா TFT டிஸ்பிளே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா மோடுக்கு வரலாம். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க டியூக் 390 வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹசார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பழைய டியூக்காக இருக்கட்டும் KTM-ஆக இருக்கட்டும் ஸோ ஹசார்டு வந்து கிடையாது. நாமளாக வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹசார்டு அவங்களாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு செம பெனிஃபிட் டியூக் வச்சுருக்கிறவங்களாம். ஸோ 2024 மாடலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா ஸோ எக்ஸாஸ்ட் பார்த்துடலாம். ஸோ எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பழைய டியூக் BS3ல் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் சவுண்டு நம்ம கேட்போம். பட் BS3 சவுண்டு இல்லைனாலும் பட் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது பீட் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா BS3 மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ட்ராட்டல் பண்ணும்போது அந்த சவுண்டில் 390 ஸோ பழைய 390 சவுண்ட் என்னவோ ஸோ அந்த மாதிரி தான் வருது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்கு வந்தீங்கன்னா TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பழைய டியூக் 250 வந்து பார்த்திங்கன்னா TFT டிஸ்பிளே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மோடுக்கு வரலாம். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க டியூக் 390 வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹசார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பழைய டியூக்காக இருக்கட்டும் KTM-ஆக இருக்கட்டும் ஸோ ஹசார்டு வந்து கிடையாது. நாமளாக வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹசார்டு அவங்களாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு செம பெனிஃபிட் டியூக் வச்சுருக்கிறவங்களாம். ஸோ 2024 மாடலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா ஸோ எக்ஸாஸ்ட் பார்த்துடலாம். ஸோ எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பழைய டியூக் BS3ல் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் சவுண்டு நம்ம கேட்போம். பட் BS3 சவுண்டு இல்லைனாலும் பட் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது பீட் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா BS3 மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ட்ராட்டல் பண்ணும்போது அந்த சவுண்டில் 390 ஸோ பழைய 390 சவுண்ட் என்னவோ ஸோ அந்த மாதிரி தான் வருது. வந்து பார்த்திங்கன்னா ஸோ மோடுக்கு போகும். ஸோ 390 இருக்க மோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 250ல் 2024 மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ABS கொடுத்துருக்காங்க. ஸோ பைக் இன்ஃபோ கொடுத்துருக்காங்க. ஸோ பைக் இன்ஃபோவில் வந்து இன்ஜின் டெம்பரேச்சர் அப்புறம் பார்த்திங்கன்னா ரேஞ்சு, பேட்ரி, அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வளோ சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டியூக் 390 தான் இருக்கும். இப்போ டியூக் 250 வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரிப் இன்ஃபோ. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் 1க்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் நாம் செட் பண்ணுறது தான் ட்ரிப் 1 அண்ட் ட்ரிப் 2. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ பிளேயர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டியூக் 390 இருக்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டியூக் 250 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுக்கலாம். அதுலேயே ஸோ நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை பாஸ் பண்ணுறதோ ஃபோன் கால் வந்துச்சுன்னா ஸோ நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணி பேசலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டியூக் 390 இருக்கிறது இப்போ டியூக் 250 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸ் அவ்வளோதாங்க. ஸோ செட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா ஃபேவரேட்டில் ட்ரிப் 1 ஸ்பீடு பாயிண்ட் ஸோ நார்மல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்யூப் ஷிஃப்டர். க்யூப் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க டியூக் 250 2024 மாடலில். ஏன்னா இதெல்லாம் 390 வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 250ல் வருது. ஸோ ஒரு வேறு லெவல் தான். ஸோ அப்புறம் கனெக்டிவிட்டி. ஸோ பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஃபோனு, ஹெட்செட்டு. ஸோ அப்புறம் என்ன ஹெட்செட் டைப்புன்னு சொல்லிட்டு இது கேட்குது. ஸோ ஷிஃப்ட் லைட்டு. ஸோ ஷிஃப்ட் லைட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த RPM அடிக்கிறது பாருங்கள்.
இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா 1000 கிலோமீட்டர் தான் அன்லாக் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைக் எடுத்து ஒரு 1 மந்த்து தான் ஆகும். ஸோ இன்னும் 997 தான் ஓடி இருக்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகலை. நாட் அவைலபிள் பிலோ 1000 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு இதிலே காமிக்குது. ஸோ அதுக்கு மேலே தான் அது இதாகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிளாக்கு, அதுக்கப்புறம் டைமும் டேட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட்டு, ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குது, கிலோமீட்டரா இல்லை மைல்ஸான்னு சொல்லிட்டு நாம் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பைக் எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ நாம் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஏபிஎஸ் மோடு, ஆடியோ பிளேயரு, ஸோ காலின்னு, கோர் ஹெட்செட்டு, RCMM அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த TFT டிஸ்பிளேலையோ ஸோ இந்த 250ல் 2024 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்க. டியூக் 390ல் வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 250லையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டிஸ்பிளே மட்டும்தான் கொஞ்சம் மாறி இருக்குது, மற்றபடியெல்லாம் வண்டியில் ஒன்றே தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமா? ஓகே போகலாம். எடுக்க சஜெக்ஷன் பண்ணுறேன், ஏன்னா 390 அளவுக்கு டார்க் இருக்குது. ஸ்டார்டிங் பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது இதில். ஸோ இந்த ரோட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ 100, ஸோ எத்தனாவது கீருக்குள்ளே நான் 100 டச் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ரோட்டில் ட்ரை பண்ணுவோம். ஓகே and let's go. மேலே தான் 100, பட் பாபுல் அதிகமாக ஆடி வாட்டம் இல்லை ஒழுங்கா. பாபுல் அதிகமாக வரும் வண்டி. எஸ் இன்னும் வந்து இது ஒரு 4th கீரில் வந்து பார்த்திங்கன்னா இது கன்ஃபார்ம் 100 டச் ஆகும். ஸோ இப்போ ஏன் டச் ஆகலைன்னா ஸோ இந்த ரீசன் தான். ஸோ 1000 கிலோமீட்டர் நானே ரீச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அன்லாக் ஆகும் வந்து, பட் நான் இப்போ அன்லாக் பண்ணல. அது வந்து ஷோரூமில் சர்வீஸ் கொடுக்கும்போது ஸோ அவங்களே அன்லாக் பண்ணி விட்டுருவாங்க. அது இல்லை அதே ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். பட் என் 390 எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு நிஜமாக தெரியும். ஓகே ஃபேன், இன்னொரு ரேட் நான் ட்ரை பண்ண விரும்புகிறேன். ஏன்னா பின்னாடி செம வாபுல் ஆகுது, வெயிட்லெஸ்ஸுங்கிற வண்டி. வாபுலிங் இஷ்யூ என்னமா ஆகுது தெரியுங்களா? அப்பா ரீச் 50 கீரில் 100 ரீச்சுங்க. ஸோ நான் 98 போனேன், பட் டிராஃபிக் ஆகிறதுனால நான் ஸ்லோ பண்ணிட்டேன். 50 கீருங்க 100. ஸோ நான் சொல்ல ரீசன் என்னன்னா, கொஞ்சம் பேர் சொல்லுவீங்க ஏன்னா இது ஓட்டத்தே இல்லை 4th கீரில் 100 ரீச் ஆகணும். கண்டிப்பாக இந்த 250 4th கீரில் 100 ரீச் ஆகும். ரீச் ஆகாத காரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இதோட RPM அன்லாக் ஆகலை. 1000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் அன்லாக் ஆகும். ஏன்னா இது வந்து புது பைக்கு. ஸோ அதையும் நான் வந்து இந்த விலாகில் கிளியராக சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம இந்த வண்டி ஆந்திராவில் வந்து டியூக் 250 ரிவ்யூ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ எடுத்தாச்சு. ஸோ இதோட ஆன்ரோடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 to 310 வரும். ஸோ ஆந்திராவில் என்ன ஆன்ரோடுன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 310 வரும். ஸோ நான் சஜெக்ஷன் பண்ணுவேன், நீங்கள் வந்து டியூக் 250 எடுக்கிறது இருந்தால் எடுத்துக்கலாம். ஏன்னா இதோட எப்படி சொல்கிறது, அட்வான்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இதில் டெக்னாலஜிக்கல் படி பார்த்திங்கன்னா 390ல் என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த பைக் எடுக்கிறதுக்கு. ஸோ டார்க்கெல்லாம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இனிஷியல் டார்க்கெல்லாம் சிங்கிள் சிலிண்டரில் KTM அடிச்சிக்க வேறு பைக்கே கிடையாது. ஸோ ஓகே ஃபேம், ஸோ நான் இது ஓகே ஃபேம், நான் இந்த விலாகை இதோடு நான் வந்து பார்த்திங்கன்னா என் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.